ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தந்தூரி மசாலா இல்லாமல் வீட்லேயே சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான சிக்கன் தந்தூரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன், தயிர், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள். இந்த மாதிரி சிக்கனை நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கட் பண்ணோம்னா உள்ளே அந்த மசாலா எல்லாமே இறங்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் கட் பண்ண வேணாம். இப்போ நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாம். முதல்ல தயிர் 5 ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா இந்த மசாலாலாம் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா இந்த சிக்கனை கலந்து விடுங்க. இப்போ இந்த சிக்கனை நம்ம கலந்துட்டோம். இதை நம்ம 3/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா தடவி விட்டுறலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் வச்சிடலாம். நம்ம இதை லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. இப்போ இது ஒரு பக்கம் லைட்டாக வேக ஆரம்பித்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குக் ஆகிட்டுருக்கு. இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிற அளவுக்கு இதை நீங்கள் திருப்பி திருப்பி போடணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தியும் விடுங்க. இந்த மாதிரி கருப்பாக வந்துச்சுன்னா அதை மேலே லைட்டாக அதை எடுத்து விட்டுருங்க. அதிகமாக அழுத்தி விட்டிங்கன்னா சிக்கன் வெந்திருந்ததுன்னா அதோட சதப்பத்து வந்துடும். அதனால் நீங்கள் லைட்டாக அதை மட்டும் எடுத்து விட்டுருங்க. ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது இருக்கணும். இது நீங்கள் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் சிறு தீயிலே வேகிற மாதிரி இருக்கும். இதை நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக இப்போ நான் ஒரு கறியை நல்லா சூடுபடுத்தி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே
1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். இப்போ இதுலேருந்து புகை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த புகை எல்லாமே அந்த சிக்கனில் இறங்குது. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தரும். நம்ம சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றத விடவே இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த கிண்ணம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துடுங்க. இப்போ நம்மளுடைய தந்தூரி சிக்கனை வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த சுவையான சூப்பரான தந்தூரி சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.